அனைவருக்கும் வணக்கம். இது சிஸ்லிஸ் கிச்சன். போன வாரம் நான் செஞ்சிருந்த மட்டன் கிரேவி நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க. இந்த வாரம் நான் செய்ய போகிறது திண்டுக்கல் தல்பாக்கட்டி பிரியாணி, மட்டன் பிரியாணி. இதுக்கு தேவையான பொருட்கள்: மட்டன் 700 கிராம்ஸ், அரிசி அரை கிலோ, கொத்தமல்லி புதினா ஒரு கட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 20, பூண்டு ஒரு 50 கிராம், இஞ்சி ஒரு 50 கிராம், ஒரு 5 பச்சை மிளகு. பவுடர் பண்ணுறதுக்கு பிரிஞ்சி இலை ஒன்று, பட்டை ஒரு 2 பீஸு, முழு தனியா ஒரு டீஸ்பூன், சோம்பு ஒரு டீஸ்பூன், ஜீரகம் ஒரு டீஸ்பூன், ஸ்டார் அனீஸ் இது ஒரு பீஸு, அப்புறமா இது கல்பாசி. இது வந்துட்டு நிறைய போடக்கூடாது, கொஞ்சம் சின்ன பீஸ் போட்டால் போதும். அப்புறமா இது வந்துட்டு ஜாதி பத்திரி, இது ஒரு சின்ன பீஸு. இவ்வளோதான் இதுக்கு வேண்டிய பொருட்கள். இது வந்துட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கணும். அப்புறம் இதுவும் சேர்த்து அதில் அரைக்கணும். அப்புறம் தயிர் ஒரு கப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு லெமன் ஜூஸ். இவ்வளோதான் இதுக்கு வேண்டிய பொருட்கள். இந்த தேவையான பொருள் கூட நம்ம ஒரு 15 கேஷ்நட்டும் போட்டால் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு பெரிய நல்ல அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு அதுல 1 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் நெய் போடணும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கீங்களா இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி எல்லாம் அது போட்டுடலாம். இந்த பச்சை ஸ்மெல் போன வரைக்கும் நம்ம இது பண்ணிட்டு இருக்கணும். இப்ப நல்ல எண்ணெய் மேல தெரிஞ்சு வருது இல்லைங்களா, அப்ப நம்ம இந்த பவுடர் போட்டுடலாம். அது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் போட்டுட்டு இன்னும் நல்லா கிண்டலாம். இது நல்லா எண்ணெய் நல்லா வந்துடுச்சு, தெரிஞ்சு வருது. இப்ப நம்மளுக்கு இந்த மட்டனை போட்டுடலாம். தண்ணி நம்ம செப்பரேட்டா வச்சிருக்கணும், தண்ணி இப்போ போடக்கூடாது. இதுல ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். தண்ணி ஒன்றும் போட வேண்டாம், இதுலயே இருந்து நல்லா வேகட்டும். மசாலா இதுல நல்லா பிடிக்கணும். இப்போ நம்ம தயிர் போட்டுடலாம். அது கூடவே நம்ம லைமும் ஊற்றிடலாம், லைம் ஜூஸ் இல்லைங்களா, அதையும் ஊற்றிடலாம். ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி ஊற்றோம், அதுல எண்ணெய் தெரிஞ்சு வரும். அப்ப நமக்கு தண்ணி ஊற்றலாம். இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாத்தீங்களா, இப்ப எண்ணெய் நல்லா தெரிஞ்சு வந்துருக்கு. இப்ப நம்ம தண்ணி ஊற்றணும். நம்ம கறி வேக வச்சிருக்கீங்களா, அந்த தண்ணியும் இந்த 1 கிளாஸ்ல நான் அரிசி போட்டுருக்கேன். இந்த கிளாஸ்ல 2 கிளாஸ் அரிசி போட்டிருந்தேன். 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி வேணும். அப்ப நான் வந்துட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி, எனக்கு மட்டன் வெந்த தண்ணி இருந்தது. அப்ப அதுவும் கூட ஒரு அரை கிளாஸ் போட்டு 3 கிளாஸ் தண்ணி ஊத்துறேன் 2 கிளாஸ் அரிசிக்கு. ஊத்திட்டு கொஞ்சம் உப்பு நமக்கு தேவையா இருக்கும், உப்பும் போட்டுடலாம். உப்பும் போட்டுட்டு ஏன்னா சாதம் வேகிறதுக்கு இது கொதிக்கிட்டோம். இப்ப நல்லா இது கொதிக்குது இல்லைங்களா, அப்ப நம்ம அரிசி போட்டுடலாம்.
நிமிஷம் ஆகட்டும். இப்போ பாருங்க, சாதம் ஒரு விதம் ரெடி ஆயிடுச்சுங்களா. இப்போ நம்ம நான்ஸ்டிக் பாத்திரம் இது அடியில வச்சுட்டு அது மேல டேக்ஷா வச்சுட்டு நம்ம இப்படி மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் இது அதே மாதிரி இருக்கட்டும். 15 நிமிஷம் முடிச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படி சும்மா விட்டுட்டு அப்புறமா நம்ம குக்கர் ஓபன் பண்ணலாம். குக்கரா டேக்ஷாவா ஏதாவது ஓபன் பண்ணணும். சுவையான மட்டன் பிரியாணி தயார். கூட நான் ரைத்தாவும் பண்ணியிருக்கிறேன். கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் செஞ்சு பார்க்கணும். ரொம்ப நல்லா வரும். நான் செஞ்ச ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் செஞ்சு சாப்பிடணும். விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ். நன்றி.